அளவற்ற அருளாளனும் நிறைவற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த மறுகூடல் நிகழ்விற்கு வருகை புந்திருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகள், பள்ளி நிர்வாகத்தினர், பள்ளி தோழர்கள் மற்றும் தோழியர்கள் அத்துணை பேரையும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்பவனாக எனது வரவேற்புரையை ஆரம்பம் செய்கின்றேன். அய்யூப் அலியின் ஒரு 6 வருட கனவு இது. ஒரு 2 வருடத்திற்கு முன்னால் ஆரம்பித்தோம், ஒரு நாளில் காணல் நீராக மாறிவிட்டது. 3 மாதத்திற்கு முன்னால் ஒரு வீடியோ தொகுப்பினை ஒன்று பார்த்தேன். 71, 72 படித்த பள்ளி மாணவர்களை நேர்காணல் செய்த பாப்புலர் அபு, அவருக்குத்தான் எல்லா நன்றியும் உரித்தாக வேண்டும். ஏனெனில் அவர் செய்த அந்த நேர்காணலில் எல்லா மாணவர்களும் சும்மா இருக்கிறேன் என்றே சொன்னார்கள். எல்லா வகையிலும் ஓய்வு பெற்று விட்டார்கள். அன்று மாலையே அய்யூபிற்கு ஃபோன் செய்தேன். எல்லாம் ஓய்வு பெற்றாங்க, குறைஞ்சபட்சம் லைவ்ல இருக்கிறோம், இப்பயாவது ஒரு ரீயூனியனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவர் ஒரு 3 நிபந்தனைகளை விதித்தார். முதல் நிபந்தனை, எந்த நிகழ்வு நடந்தாலும் நாம் ஒரு 2 மணி நேரம் பள்ளிக்கு செல்ல வேண்டும். பள்ளிக்குள் நாம் சென்றால் மட்டுமே அந்த நிகழ்வு நிறைவடையும். சரி, என்ன செய்வது? முதலில் பள்ளப்பட்டி எஜுகேஷன் சொசைட்டியின் தலைவரான எங்கள் அண்ணன் ரஃபி அண்ணனிடம் ஃபோன் செய்தேன். அவர் சொன்னார், ஒரு அலுமினி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஜமால் முகமது காலேஜ் மாதிரி, ஒரு லயோலா மாதிரி ஒரு அலுமினி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உபயோகமானதாக இருக்கும். அன்றைய மனநிலையில், எங்களுக்கு இருந்த சூழ்நிலையில், நாங்கள் வெறுமனே ஒன்று கூடி களைவதாக தீர்மானித்து அதை அவரிடம் சொன்னவுடன் அவர் சொன்னார், அப்படியா இருந்தால் சரி, நீ தாளாளரிடம் அனுமதி பெற்றுக்கொள். தாளாளரை அணுகினோம். அவர் அழகாக வரவேற்றார், தெளிவாக சொன்னார், இந்த பயணம் தொடரட்டும், நினைவுகள் மீண்டும் மீண்டும் வரட்டும், உங்களுக்கு அனுமதி தருகிறேன் என்று அனுமதி தந்தார். நாங்கள் முதலில் திட்டமிட்டது 6 வருட நண்பர்களை. ஆனால் எங்களுக்குள் கட்டுக்குள் வர வேண்டும் என்றால் 2 வருடங்கள் மாணவர்கள் மாணவிகளை மட்டும் சேர்த்து கொள்வதாக நினைத்தோம். அதற்கு பிறகு 2வது நிபந்தனையாக அய்யூப் போட்டது, பள்ளி நமக்கு பயிற்றுவித்த பள்ளி ஆசிரியர்களை நாம் சந்தித்து அவர்களை வர வைக்க வேண்டும். சரி, எப்படி சந்திப்பது? யாரை சந்திப்பது? முதலில் எங்களுக்கு நினைவு வருவர் எப்போதும் எங்களது தமிழையா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்தான். ஏனால் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கூலில் சேர்ந்துட்டார். 66 நான் பிறந்தேன், 64 அவருடைய நேர்காணலில் சொல்கிறார், அதுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் சகதுல்லாவைத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்தான் முதலில் பேட்டி கண்டார். அந்த பேட்டி ஒரு 45 நிமிடம் சென்றது. அந்த பேட்டியில் மிக அழகாக சொல்லியிருந்தார் அந்த பள்ளியின் வரலாறு, அவர் சேர்ந்த வரலாறு எல்லாம். சரி, ஒரு சந்தோஷமாக ஒரு செய்தி கிடைத்தது, இதை வைத்து ஆரம்பிப்போம். அடுத்து நாங்கள் சென்றது கரூர். பூபதி டீச்சர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்கள் இங்கு உடல்நிலை குறைவினால் வரவில்லை. பட்டு அவங்க கவனித்த எங்கிற கனிவான உபசரிப்பு, இந்த பாரதி ராஜா படத்திலாம் டீச்சர் கொடை பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ இருந்தாங்க. அவங்க உடனே ஜெயலட்சுமி டீச்சருக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க 50 வருஷம் கழித்து ஒரு பள்ளி ஆசிரியை, ஒரு மாணவனை அடையாளம் எப்படி காண்பது என்பதை அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அய்யூப் தானே, நீ இப்படி படிப்பேல, நீ இப்படி இருப்பேல அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கட்டத்துக்கு ஆசிரியர்களை எப்படியெல்லாம் அழைப்பது என்ற துணிவு எங்களுக்கு வந்தது. இந்த துணிவை விட பெரிய துணிவு பள்ளி தோழிகள்.
50 வருஷம் ஸ்கூலில் பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, ஏன்னா பேச விட்டதும் இல்லை. அப்போது சென்றது மன்மாரி விஜயலட்சுமி. எங்களுக்கு தெரிந்தது அவர்கள் வீட்டுக்கு சென்றோம். விஜயலட்சுமி பள்ளி தோழி என்பது வேறு விஷயம். ஆனால் அவருடைய கணவரும் அவருடைய பிள்ளையும் எங்களை வரவேற்ற விதமும் ஊக்குவித்த விதமும் தான் எங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவியது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை எங்களுக்கு. தொடர்ந்து பள்ளியில் பர்மிஷன் வாங்கியாச்சு, ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும். குறும்பட்டி போனோம். குறும்பட்டியில் அன்னைக்கு சார் இல்லை, செல்வராஜ் சார் இல்லை. ஆனால் வெளியே போர்டு இருந்துச்சு, பழனிக்குமார் IRS கமிஷனர் இன்கம் டேக்ஸ். அவர் பள்ளி மாணவராக என்னங்கிறதுலாம் தெரியாது முதல்ல. அப்புறம் தான் இருந்துச்சு அவர் நமது பள்ளியில் படித்து IRS பயின்று அரசு உத்தியோகத்தின் உச்ச பதவியில் இருக்கும் ஒரு மாணவரை, நமக்கு ஜூனியராக இருந்தாலும் அவர் இப்போதும் வந்திருப்பது ஒரு மகனாக தந்தையை அழைத்து வந்திருக்கிறார். அதுதான் முக்கியம். அதுக்கடுத்து திண்டுக்கல் அப்துல்லை சாரை பார்த்தோம். அப்துல்லை சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் அவர் நடத்திய திப்பு சுல்தான் நாடகம், அனிஃபா வாளேந்தி சண்டை போட்டு கீழே விழுவது, யூடியூப் புரூட்டஸ் என்று சாக்ரட்டிஸாக புகழேந்தி மரணிப்பது, அந்த இலக்கியங்கள்லாம் எப்படி வந்தது என்பதை கற்றுக் கொடுத்தவர் அப்துல்லை சார் தான். பாப்பநாயக்கம்பட்டி சுப்பிரமணிய சார் சொல்லவே தேவையில்லை, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த வயசில். அவரை பார்த்தவுடன் எங்களுக்கு இளமை பொங்கியது என்றே சொல்லலாம். ஜெயலட்சுமி டீச்சரை சென்னையில், சிவகங்கையில் ஜோதி டீச்சர், மோம்பலி சாரும் பழனிசாமி சாரும் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக நமச்சிவாயம் சாரு, நம்ம பழனிக்குமார் சாரை அவர் ஆஃபீஸில் பார்க்கும்போது தான் அவரோட என்ன உயரத்தில் இருக்கிறார் என்பது தெரிந்தது எங்களுக்கு. தொடர்ந்து பள்ளி தோழிகளையும் தோழர்களையும் எங்களது தளம் தொடர்ந்து கண்டுபிடித்தது. இந்த தளத்தை இயக்கியவர்கள் அஹமது ஷரீஃப். காலையில் போடுவார் ஒரு கேள்வியை, ஆசாத் சார், ஆசிரியர் கணேசன் அவர்களும் வந்திருக்கிறார். அஹமது ஷரீஃப் ஒரு போஸ்டிங் ஒன்று போடுவார். ராத்திரி ஆசாத் சார் ஒரு பாட்டு போட்டு முடிச்சு வைப்பார், இல்லாட்டி அதுக்கு விளக்கம் கொடுத்து முடிச்சு வைப்பார். காஜா இவங்களெல்லாம் பார்த்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த தளம் இனி எங்கு செல்லும்? அப்துல் ஹை சார் சொன்ன சமுதாய மேம்பாடா, ஜெயலட்சுமி மேடம் சொன்ன டீச்சர் சொன்ன அப்துல் கலாமுடைய வரிகளில் செல்வதா, ஜோதி டீச்சரின் அந்த உற்சாகமா, இல்லை தமிழையா ஒன்று சொன்னார், சுவர்களை எழுப்பாதீர்கள், பாலங்களை கட்டுங்கள். கடைசியாக சிவகாசியில் HM ஹசன் மொய்தீன் சாரை பார்த்தோம். மற்றவங்கெல்லாம் ஏன் விட்டீங்கன்னு கேட்டார். 90 வயது நிரம்பிய நமது தலைமை ஆசிரியர் தமிழையாவும் அதை தான் கேட்டார். இருந்தாலும் அவர் கேட்டது, ஐயா எங்கள் அளவில் இதான் நாங்கள் பண்ண முடியுது, அடுத்து வர்ற இளவல்கள் இதை பண்ணக்கூடும், அதுக்கான நபர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்கள் பயணித்த தூரம் சற்று அதிகம் என்று ஆனாலும் இந்த தளத்தில் ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்ல முடியல, மன்னிச்சுங்க. ஈஸ்னத்தம், அரவாக்குறிச்சி, கரூர், மாலப்பட்டி, கடைசியில் 3 முறை வருவதாக வாக்களித்து மறைந்த PT வெங்கடாச்சல சாரின் கணீர் குரல் இன்னும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சரி, இந்த தளத்தை உருவாக்கிட்டோம், போய்கிட்டு இருக்கு. இந்த தளம் என்ன செய்யும்? அப்துல்லை சார் சமுதாய மேம்பாடு பற்றி பேசினார், ஜெயலட்சுமி டீச்சர் கல்வி பற்றி பேசினார், தமிழையா
பாலங்கள் கட்டச் சொன்னார். பள்ளி மேம்பாடு பற்றி தலைமை ஆசிரியர் பேசினார். இந்த தளம் எங்கு செல்லும் என்பதை அந்த வல்ல இறைவன் முடிவு செய்யட்டும். ஏது இத்தனை உற்சாகம்? ஒற்றை வரி, அதன் பெயர் பல்லபட்டி மேல்நிலை பள்ளி. அது எங்கள் போதி மரம் மட்டுமல்ல, ஆதிமரம். அதற்கு ஆசாத் சார் ஒரு அருமையான விளக்கம் சொன்னார். 50 வருடங்களுக்கு முன்னால் நாம் உள்ளே நுழைந்த போது ஒரு மாவட்ட விளையாட்டு போட்டி நடைபெற்றது. அதுதான் ஆரம்பம். எங்கள் விளையாட்டின் மீது எங்களுக்கு இருக்கின்ற பற்றுதல் அந்த மாவட்ட விளையாட்டு போட்டியில் தான் ஆரம்பமானது. அந்த பள்ளியின் திறந்த கதவுகளுக்கு உள்ளே நுழைந்தால் வலது பக்கம் டென்னிக்காய், பால் பேட்மிண்டனில் தமிழையா சென்ட்ரலாக நிற்பார், மோம்பலி சார் வந்து கட் ஷாட் அடிப்பார். நம்ம ஏகப்பட்ட ஆசிரியர்கள் பெண்கள் பள்ளியில் இருந்து ஹஜரத் ஒருத்தர் சென்ட்ரல் விளையாடுவார். அந்த பக்கம் போனால் நாசர் மூலமாக நாங்கள் ஆரம்பித்து வைத்த கிரிக்கெட், இப்ராஹித்தா தலைமையிலும் காஜா தலைமையிலும் ஃபுட்பால், இந்த பக்கம் போனால் லகோரி. அந்த பள்ளியை சுற்றி மைதானத்தில் ஒரு இடம் கூட இருக்காது, அத்தனையும் விளையாட்டுகளாக சூழ்ந்திருந்தது. கலையும் இலக்கியத்தையும் ஓவிய ஆசிரியர் தாஜ்தீனும் எங்கள் அப்துல் ஹை சாரும் அற்புதமாக எங்களை வளர்த்தெடுத்தார்கள். சரி, அதற்காக கல்வியில் பின்தங்கினோமா? இல்லை. திப்பு சுல்தான் 1 மார்க்கில் சதத்தை இழந்து 99 மார்க் SSLCயில். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் 98 மார்க் வாங்கி அய்யூப் அலி, ஆனால் மாவட்ட அளவில் முதலிடம். படிப்பிலும் நாங்கள் சோர்வடையவில்லை. காரணம், அங்கு இருந்த அந்த நூலகம் இருக்கிறதே, அதை நிர்வகித்தவர் எங்கள் தமிழையா. கடல் புறாவிலிருந்து ஜலமோகினியில் இருந்து 9வது படிப்பதற்குள் அத்தனை தலையணை மாதிரி புத்தகங்களை எல்லாம் படித்து முடித்து விட்டோம். அந்த பள்ளி முழுவதுமாக நிறைவடைந்திருந்தது. வாப்பு மஜீதாஜியார் கஷ்டப்பட்டு ஆரம்பித்து எங்கள் பீரியடில் இருந்தவர் தாளாளர் அப்துல் சலாம் அவர்கள். ஆசிரியர்களுடன் பேசும்போது தான் எங்களுக்கு தெரிந்தது, அந்த காலத்தில் தண்ணீர் இல்லாத இந்த வறண்ட பிரதேசத்தில் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் அவர் எப்படி தேர்வு செய்தார் என்பதை அவர்கள் விளக்கும் போதுதான் இப்போது எங்களுக்கு தெரிகிறது அவர் என்ன கஷ்டப்பட்டு இருப்பார் என்று. அடுத்ததாக ஷாவுல் ஹமீத் அவர்கள், இந்த ஊரின் மொத்த தனவந்தர்களும் ஒட்டுமொத்த தனவந்தர்களும் ஒரு இளமை கூட்டமும் பெண்கள் பள்ளியில் முன்னேற்றத்தை நோக்கி சென்ற போது அவர் ஒருவர் தனக்கென்ற தனி பாதை வகுத்து கொண்டு இந்த பள்ளியையும் அந்த கிறிஸ்டன் ஸ்கூலையும் நிர்வகித்தார். அதனால்தான் இந்த பள்ளி இன்னும் மேம்பேலும் வலுப்பட்டு இருக்கிறது. இப்போது இருக்கிற அவரது புதல்வர் முகமது ரஃபி மற்றும் கஜனபரி அவர்களின் தலைமையின் கீழ் உண்மையில் இந்த விளையாட்டுத்துறை, ஒரு விளையாட்டு ஆசிரியர் அற்புதமாக இருந்தால், அவர்களை ஊக்குவித்தால் ஒரு பள்ளி எவ்வளவு உயரும் என்பதையும் எவ்வளவு சீர்கேடுகள் குறையும் என்பதையும் இப்போதைய பள்ளி கல்வி, விளையாட்டு, கலை, இலக்கியம் என்று மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அது அத்தனை குழுவினருக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மேடைக்கு அளிக்கும் பணி, முதலில் நான் பூபதி டீச்சர் பேர் தான் நோட் வச்சிருந்தேன். அவர்கள் வர இயலவில்லை, பரவாயில்லை, வரிசையாகவே அழைக்கிறேன். கணித புலி என்று சொல்லலாம். நீங்கள் 90 மார்க் வாங்கி எந்த மாணவனாவது அடி வாங்கி பார்த்துருக்கீங்களா? 90 மார்க் வாங்கி அடி வாங்கினா எதனால் அடி ஒழுகுன்னு சொல்லிட்டா 10 மார்க் ஏன் விட்டேன்னு அடி ஒழுகும். கண்டிப்பிற்கும் அன்பிற்கும் உயரிய நோக்கத்திற்கும் சொந்தக்காரரான எங்கள் ஜெயலட்சுமி டீச்சர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.
சிவகங்கைக்கு போயிருந்தோம். நாம வயசில் கம்மியானவங்களா அவங்க வயசில் கம்மியானவங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. தீபாவளி பலகாரம்லாம் சரசரன்னு வந்துச்சு. அந்த அவருடைய கணவர் அதை விட சுறுசுறுப்பாக இருந்தார். எங்களுக்கு மதிப்பிற்குரிய ஜோதி டீச்சர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தமிழையான்னு சொன்னாவே எந்த தமிழையான்னு கேட்குறாங்க. எங்கள் 8வது படிக்கும்போது வட சொல் எது தமிழ் சொல் எது என்று பிரித்தாய்ந்து கொடுத்தவர் சுப்பிரமணி என்ற தன் பெயரை எழில்வாணனாக மாற்றிக்கொண்ட எங்கள் எழில்வாணன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமச்சிவாயம் சார் வந்துகிட்டு இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். இந்த மைதானத்தை பற்றி சொன்னேன் அல்லவா, இந்த மைதானத்தின் ஒரு மூலையில் ஒரு பகுதி உண்டு, அது விவசாயம். அன்றே எங்களுக்கு பயிரிட கற்றுக் கொடுத்தவர், எப்படி பயிரிட வேண்டும், அதை எப்படி விற்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தவர். நாங்கள்லாம் நெசவுல இருந்து திடீர்னு எல்லாமே விவசாயத்துக்கு மாற்றிடுவோம். ஏன்னா நெசவில் போட்டால் ஒரே ரூமில் அடைச்சிடுவாங்க, இங்கே போனால் எல்லா பக்கமும் போகலாம் அப்படின்னு தான் போனவங்க திரும்பி வரவே இல்லை. நாங்கள் அந்த விவசாயத்திலேயே முழுமையாக ஈடுபட்டு வைத்த எங்கள் விவசாய ஆசிரியர் செல்வராஜ் சார். அடுத்ததாக 17 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி. எங்களுக்கு திண்டுக்கல்ல போய் அவரை பார்க்கும்போது ஒரு டவுட்டு, ஒரு 5-6 வருஷம் தான் ரிட்டையர் ஆகிருக்குமோ அப்படின்னு. மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒன்றிணைத்து அவர் பேசிய பேச்சு எங்களை வெகுவாக ஈர்த்தது. அவர் நடத்திய நாடகங்களும் வரலாற்று நிகழ்வுகளும் எங்களை போதித்த விதமும் இப்போதும் அவர் வைத்திருக்கிற அந்த விஷய ஞானங்களும் எங்களை கவர்ந்து இழுத்தது. அப்துல் ஐசார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் வீட்டுக்கு போனோம், முழுசா தோட்டம், யாருமே இல்லை. ஆனால் சார் வந்து நின்றார். எப்படி சார்னு கேட்டேன். எனக்கு அந்த சிக்னல் தெரியும், என் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. சட்டை இல்லாமல் வந்திருந்தாலும் கம்பீரமாக வந்து நின்று எங்களுடன் அளவலாவி எங்களை உற்சாகப்படுத்திய சுப்பிரமணி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நாங்கள் கடைசியாக சந்தித்தது இவரைத்தான். ஆனால் அதற்கு முன் கூப்பிட வேண்டிய அவசியம். காரணம், அவர் மாணவர், எங்களுக்கும் இளைய மாணவர். ஆனால் அரசு பதவியில் மிக உயர்ந்த உச்ச பதவியில் இருப்பவர். அந்த ஆஃபீஸுக்கு போயிட்ட பின்னாடி தான் எனக்கும் ஐயாவுக்குமே தெரிஞ்சு அவர் இருக்கின்ற பதவியின் கம்பீரமும் அந்த அரசு பதவியின் உயரமும் எவ்வளவு என்பதை அன்று நாங்கள் கண்டுகொண்டோம். விவசாய ஆசிரியரின் மகன் செல்வராஜ் அவர்களின் புதல்வர் பழனிக்குமார் IRS அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இவர் பள்ளியின் தாளாளர் மட்டும் இல்லை, பள்ளியின் முன்னாள் மாணவர். அதனால தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்துட்டார். தமிழையா இவரை பற்றி சொல்லும்போது சொன்னார், ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். நான்